பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 58வது அதிகாரம் வசனம் 13-14. என் பரிசுத்த நாளையாக ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யாரெல்லாம் ஆண்டுடைய பரிசுத்த ஓய்வு நாளை மகிமைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறும்படியாய் தேவன் முக்கியத்துவம் கொடுப்பார். எந்த சூழ்நிலையிலையும் தேவனுடைய ஓய்வு நாளை அசால்ட்டா, தேவனுடைய ஓய்வு நாளை ஒரு உதாசீனப்படுத்துறது போல, முடிந்தால் ஆராதனைக்கு போவேன், முடிந்தால் சபைக்கு போவேன், எனக்கு இஷ்டம் இருந்தா போவேன், அப்படி அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த நாளைய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. பரிசுத்த ஓய்வு நாள் தேவனுக்குரியது. ஆராதனை நேரம் தேவனுக்குரியது. ஆராதனை நேரம் 2 மணி நேரம் இல்லாட்டி 3 மணி நேரம். அதற்கு டிராவல் பண்றது 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போறீங்க. ஏதோ பரிசுத்த ஆலயத்துக்கு போய் அங்க இருக்கிற நேரம் மட்டும் நினைச்சுக்காதீங்க. நீங்க தேவனுக்காய் பிரயாசம் எடுத்து வீட்டிலிருந்து புறப்படுறீங்க பாருங்க, அந்த எல்லா நேரத்தையும் தேவன் கணக்கு வைக்கிறார். அவருக்காக எடுக்கிற பிரயாசத்தை பார்க்கிறார். யார் பரிசுத்த நாளாகிய அந்த ஓய்வு நாளை மகிமைப்படுத்துகிறார்களோ, கர்த்தருடைய பரிசுத்த மகிமைய நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். நான் அவருடைய மனமகிழ்ச்சியின் நாளை நான் கனப்படுத்துகிற பொழுது, தேவனுடைய ஓய்வு நாளை கனப்படுத்துகிற பொழுதுதான் நான் கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். நான் கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருந்தா தான் நான் தேவ பலத்தில் இருக்க முடியும். இன்னைக்கு அநேகருக்கு தெரிவதில்லை, தேவ பலன் என்னை எப்படி நிரப்புகிறது. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு போறத, அந்த பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை நான் மகிமைப்படுத்தணும். தயவு செய்து இந்த வார்த்தையை கேட்கிற யாராவது, என்னுடைய இஷ்டப்படி என்னால் முடிந்தால் போவேன், மாதத்துல ஒரு ஆராதனை, திருவிருந்து ஆராதனைக்கு மட்டும் நான் போவேன், மற்ற ஆராதனைகள் முக்கியம் இல்ல, அப்படி அல்ல. தேவன் உங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் கொடுத்திருப்பாரானால், நீங்கள் இருக்கிற ஆலயத்துல எந்தெந்த ஆராதனை, எந்தெந்த ஜெபங்கள் நீங்கள் கலந்து கொள்ள தேவன் கிருபை கொடுக்கிறாரோ அந்த கிருபையை விருதாவாக்காதீங்க. பரிசுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஒரு சில தேசங்கள்ல வெள்ளிக்கிழமை, ஒரு சில இடத்துல சனிக்கிழமை. அது போக உங்களுக்கு வார நாட்கள் ஆராதனை ஜெபங்கள் இருக்குமானால் உபவாச ஜெபம், நான் ஆண்டவர் வைத்திருக்கிற தேசத்துக்கு வந்த நாள்ல இருந்து தேவன் வைத்திருக்கிற உபவாச ஜெபம், விடுதலையின் ஜெபம், என்ன ஜெபம்னாலும் முழு மனதோடு முழு பலத்தோடு அதுல கலந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். என்னுடைய வேலையின் நாட்கள் அதிகமான பொழுதுதான் ஒரு சில நாட்கள் மிட் வீக் சர்வீஸ் கலந்து கொள்ள முடியல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை தேவனுடைய ஆலயத்தில் காத்திருப்பதை விரும்பினேன், வாஞ்சியும் தவனமா எழும்பினேன். அதனால் தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்தார், அதனால் தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால் 15 வருடத்துல நான் இருக்கிற இந்த சிங்கப்பூர் தேசத்துல நினைக்க முடியாத சிகரங்களுக்கு தேவனை உயர்த்தினார். அது என்ன ரகசியம் தெரியுங்களா? தேவனுடைய ஆலயத்தை மகிமைப்படுத்தி என்னை பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துல வைத்தாரோ அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற ஆலயத்துல, நீங்கள் இருக்கிற தேசத்துல பரிசுத்த நாளை கனப்படுத்துங்க. ஆண்டவருடைய ஓய்வு நாளை கனப்படுத்துங்க, ஆராதனை கனப்படுத்துங்க. உங்க ஆலயத்துல என்னென்ன ஜெபம் இருக்கோ அதை கனப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரா? கிருபையை விருதவாக்கி விடாதீங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணும்படி யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அருமையான தேவ ஜனமே, பூமியில உயர்ந்திருக்கிற இடம் எப்படி தெரியுங்களா வருது? தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருடைய ஆராதனையை மகிமைப்படுத்துறதுல. ஆக இன்றைக்கு ஏசாயா 58வது வசனம் 13-14 படி,
கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற தேசத்துல, வைத்திருக்கிற ஆலயத்துல தேவனுக்கு உண்மையா இருங்க. ஆராதனை நாளை மகிமைப்படுத்துங்க. என்ன ஜெப வேலை, என்ன காரியம், உங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆண்டு கொடுத்திருக்கிறாரா, எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுங்க. கர்த்தர் தம்முடைய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உங்களை போஷிப்பார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. சுதந்திரித்துக் கொள்ளுங்க. சந்தோஷமாய் பெரிய தேவனுக்காய் பெரிய காரியங்கள் செய்யும்படியாய் உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார், மகிமைப்படுவார். God bless you.